நான் பெருமைக்காக சொல்லவில்லை. தமிழ்நாடு ஒரே நேரத்தில் 2 பேரை இழந்தது. ஜெயலலிதா மறைந்தார். அடுத்த 2 ஆண்டில் 3 ஆண்டில் கலைஞர் மறைந்தார். ஆனால் ஜெயலலிதா மறைந்த ஒரே ஆண்டில் தமிழ்நாட்டு மக்களை விடுங்கள், அதிமுக காரனே ஜெயலலிதா மறந்துட்டான். அதிமுக காரனே ஜெயலலிதா ஞாபகம் வச்சு இல்ல. அதிமுக காரனே ஜெயலலிதா அம்மா அம்மான்னு சொல்லி குழப்ப நடத்தவே ஆட்சி பிடித்தவன் அந்த அண்ணா திமுக காரனே மறந்து விட்டான் ஜெயலலிதாவை. புள்ளி பெற வேணுமா? எப்படின்னு கேட்கிறீங்களா? என் தலைவன் இறந்த நாள் முதல் கொண்டு நேற்று வரையில் என் கலைஞருடைய சதுக்கத்துக்கு சமாதிக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் 500 முறை போயிருக்கிறார். இது கலைஞர் மீது அவர் வைத்திருந்த பற்று. ஜெயலலிதா இருந்து 7 வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை போயிருக்கார் தெரியுமா? 7 முறை போயிருக்கார். கலைஞர் இறந்து கலைஞரின் சமாதிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 500 முறை போயிருக்கிறார். ஜெயலலிதாவின் சமாதிக்கு எடப்பாடி பழனிசாமி 8 முறை போயிருக்கிறார். இதிலேயே பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு தலைவன் மீது அந்த கட்சி வைத்திருக்கிற மரியாதையும் அன்பும் எப்படி இருக்குன்ட்டு. இது கலைஞருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டம். கலைஞருடைய பெருமையை பேசணும், சிறப்பை பேசணும், வரலாறு பேசணும்.